ஐயோ இப்பதான் சொன்னேன் டாக்டர் மாதிரிலாம் இல்லையா முதல்ல ஷூட்டிங்னு கூட்டிட்டு வந்தேன் ஷூட்டிங்கும் கூட்டிட்டு போகல 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் மணிக்கு 1:30 நான் இன்னும் பாத்ரூம் கூட போகல அதையாவது விடு உருவந்தாயா பெருசு வயிறு ரொம்ப சிறுசையா பசிக்குதுயா இது வந்துடும் சாவடிக்கிறேன் எல்லாமே கிடைச்சுமா சாப்பாடு தண்ணிக்குன்னு எல்லாம் கிடைச்சிடும் பசிக்குதுயா வர மாட்டேங்கிறானே சரி இப்படியே ரோட்லயே என்ன நிக்க வச்சிருக்கேன் போன் பண்ணமா அந்த 2 நிமிஷத்துல வர்றேன்னு வந்துடுறேன்னு சொல்லிருக்கான் ஐயோ நான் பாத்ரூம் அது போகணும் அதுவும் போகாமே நிக்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு சரிப்பா ஒண்ணு பாத்ரூம் போகணும் இன்னொன்னு சாப்பிடணும் ஆமால ரெண்டுமே முக்கியம் இல்ல அப்புறம் பாத்ரூம் எங்க போலாம் இங்க என்ன எப்படி யோசிக்கிற ஏதாவது ஒண்ணு ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டானா அடுத்த பிரச்சனைக்கு வழி தெரிக்கலாம்ல கரெக்ட் தான் இப்ப நீ எந்த பிரச்சனை தீர்க்க போற அதத்தான் தெரியுது அதத்தான் தேடுறியா அதத்தான் யோசனை பண்றேன் நீ எப்ப யோசிச்சு நான் எப்ப போய் எப்ப வந்து முதல்ல எதை தீர்க்கலாம்னு யோசனை பண்றமா எனக்கு சோறு கூட வேணாம் அர்ஜென்டா இருக்கு பாத்ரூம் போகணும் அதையாவது ஏற்பாடு பண்ணி குடியா ஆமா அதத்தாம பாக்குறேன் உனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா அப்படியே ரோட்ல போய் நின்றுட்டு வந்துருவ நான் நிக்க முடியுமா எல்லாம் கார் எல்லாம் போயிட்டே இருக்கு நம்ம அதான் நானும் சொல்றேன் கார் எல்லாம் போகுது ரோட்ல என்னால போக முடியாது ஆமா தயவு செஞ்சு அதாவது அரேஞ்ச் பண்ணியா என்னால ரொம்ப அர்ஜென்டா இருக்கு ப்ளீஸ் போட்டு கேட்டுறவா எங்க போலான்னு யோ இதெல்லாமா போன் போட்டு கேப்ப நீ என்னமா பண்ண சொல்ற எனக்கு தெரியாத ஊருமா நானே காலையில தான் ட்ரெயின்ல வந்து இறங்கினேன் ஐயோ என்னால தெரியல யோ நான் ஷூட்டிங்கே வரல நீயே படம் பண்ணி நீயே நடிச்சு நீயே எல்லாம் பண்ணிக்க நான் வரல நான் போறேன் பிரியாணி வாங்கி தந்துருவோமா பிரியாணியா நீ 2 மணி நேரமா இந்த பிரியாணியை சொல்லியே என்னை லாக் பண்ற பிரியாணி நல்ல லெக் பீஸோட வாங்கி தரேன் லெக் பீஸா ஏயா ஒண்ணுமே வாங்கி தர முடியாது வாயிலே வடை சுடுறியே வாயிலே வடை சொல்லி வந்தா கிளம்பிட்டேன் 5 நிமிஷத்துல வந்துடுறேன் 5 நிமிஷம் சொல்லி 3 மணி நேரமா நான் வந்துட்டு இருக்கேன் உன் கூட பின்னாடி 3 நிமிஷம்